பேர் சிந்தாமணி. நான் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருமயம் தொகுதியில் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டிட்டேன். ரிசல்ட் அன்னைக்கு என்னாச்சுன்னா, ரிசல்ட் எல்லாம் அவங்க அதாவது கவுண்டிங் டோட்டல் போலாம் நான் ஓட்டு சொல்லி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு சில இதில் வந்து சந்தேகம் இருந்ததுனால ரீகவுண்டிங்காக போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க அப்போ அவங்க டிக்ளேர் பண்ணலை, ரிசல்ட்டுக்குள்ளே சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓரலாக சொல்லாதீங்க, ரிட்டனாக மனுவாக எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நாங்கள் மனுவாக எழுதி எந்தெந்த பூத்தில் சந்தேகம் இருக்கோ அதுக்கு ரீகவுண்டிங்க்கு கேட்டோம். ஆனால் அதுக்குள்ளே எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க வந்து அவருக்கு பாட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சொல்லி மனு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கவுண்டிங் அப்போயே ஸ்டாப் பண்ணலை, அதனால் எங்களால் இந்த மனுவை பரிசீலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் கலெக்டர்கிட்ட அந்த மனுவை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே புதுக்கோட்டை கலெக்டர்கிட்ட. கலெக்டர் இல்லாத காரணத்தினால எலெக்ஷன் பிஏ கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த லெட்டரை. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? ரகுபதிக்கு, டிஎம்கே. மனு கொடுத்துருக்கீங்க? மனு இந்த கொடுக்க போகிறேன். அங்கே கொடுத்ததுக்கு இன்னும் ரிப்ளை இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துட்டு இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு 18 பூத்துக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு மட்டும் ரீகவுண்டிங்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.